அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஐயா, நல்ல குரு தேர்ந்தெடுத்தோம், ஆன்மீக பாதையில் சில சமயம் தடை வருகிறது. ஏன்? நீ நல்லவனாக இருந்தீன்னா நல்ல குரு கண்டிப்பாக கிடைப்பான். ஆன்மீகத்து மேலே பற்று இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்மீகம் அடைவேன். உன் எண்ணமும் சரியில்லாத, ஆன்மீகத்து மேலேயும் பற்று இல்லாத எனக்கு நல்ல குரு கிடைக்கணும் நான் ஊர்லாம் தேடுறேன்னா கிடைக்காது. அதே செய்த பாவத்துக்கு பரிகாரங்கள் செய்தால் பாவம் தீர்ந்துடும். ஏமா செய்த பாவங்களுக்கு பரிகாரங்கள் செய்தால், பரிகாரம் செய்துட்டு பாவம் போதுறான்னா ஊரில் ஒருத்தனு கூட கஷ்டமே இருக்காது. எல்லாம் கோடீஸ்வரனாக தான் இருப்பான் இந்தியாவில். ஏன் கஷ்டப்படணும்? பரிகாரம் பண்ணுறேன்றது ஒரு தொழில். அது அவன் தொழில் அவன் செய்கிறான், நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவார்கள். பாவ புண்ணியங்கள் மனுஷனும் பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு இறப்பே நடக்குது. பாவ புண்ணியம் இல்லைன்னா பிறப்பு இறப்பே கிடையாது. ஒருத்தனுக்கு பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, சமமாக இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, சந்தோஷத்தை விட்டுருங்க, துக்கத்தை விட்டுருங்க, அமைதியை தேடுங்கன்றது. அதனால தான் மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க முடியும். ஏமா மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க கண்டிப்பாக ஓன்னு அழுவான். இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, என் உயிர் போப்போ நான் கம்மன் சாவேன்னு தானே அப்படியே சுற்றி பார்த்து ஓன்னு அழுதுக்குன்னே இருப்பேன். ஏன் அழுவுறேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியாது. நான் செத்து போப்பேன்னு நான் அழுவுறேன். ஆனால் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறாத்தம்மா, எங்கே குத்து வச்சுக்கிற, எங்கே என்ன வச்சுக்கிறாரு சொல்லு அப்படின்னுவா. வேலைக்கு சொல்லக்கூட வாயை வரல பாவம். கடவுள் கொஞ்ச நேரம் வாயை விட்டேன்னா கூட எங்கேங்கிறது நான் போய் வசூல் பண்ணிப்பேன்னுவா பொண்டாட்டி. ஐயா, மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவி அளிக்கிறது. மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவியை அளிக்கக்கூடிய வல்லமை இருக்காது. ஏனைங்க மௌன பாடத்துக்கு மௌனம் மட்டும் பிறவி இன்னும் பிறவி இல்லாமல் அழிக்க. மௌன பாடம் கொடுக்கறதே உன்னுடைய பிறவியை அழிக்கிறதுக்கு தான். ஆனால் அந்த மௌனத்தில் 12 வருஷம் நீ வாய் திறக்காமல் இருக்கணும், பாடம் பண்ணணும். 12 வருஷம் யாருக்கிட்டும் பேசக்கூடாது, எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது. முடியுமா? இன்னைக்கு சூழ்நிலை முடியல. அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. மகான்கள் என்ன பண்ண, அருணகிரி கொடூரமான கீழ்த்தரமான நிலைக்கு போயிட்டார் அருணகிரி. சரி, இதுக்கு மேலே நம்ம உயிரோடு வாழக்கூடாது, நமக்கு அந்த உலகத்தில் வாழற தகுதி இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ணிக்க போகிறார். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மலையிலேருந்து குதிக்கும் போது முருகப்பெருமான் அவர் பிடிக்கிறார். பிடிச்சி அவருக்கு வேற நோய் வேறு வந்துடுச்சு, குஷ்டம் வந்துடுச்சு. முருகப்பெருமானுடைய கையில் அவர் விழுந்த உடனே அந்த குஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இவர் அழுகுறார், என்னை ஏன் காப்பாற்றின? நான் 7 பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலேயே செய்யிட்டேன். நான் சாகணும் அப்படின்னா சும்மா இருறான்ட்டு போயிட்டார். அந்த சும்மா இருன்னு ஒன்னொன்னே இவருக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு. 12 வருஷம் பேச்சு இல்லாமல் இருந்தார். 12வது வருஷம் திருப்பி முருகப்பெருமான் வர்றார். அழுகுறார், இவருக்கு பேச்சு வரல. அப்போ அவரை நாக்கை நீட்ட சொல்லி பிரணவம் எழுதுறார். ஓம் என்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறாரு. இதுதான்டா உயிர், இதுதான்டா உலகம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா அவருக்கு பேச்சு வருது. நான் என்ன பண்ணுறதுனாரு, என்னை பற்றி பாடுன்றார். அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு, என்னை பற்றி பாடுன்னும் போது அருணகிரி சொல்கிறாரு, உன்னை பாடாதவனே இல்லையே, நான் எதை பாடுவேன்? எல்லாமே பாடிட்டாங்கல்ல உன்னை பற்றி அப்படின்போது என் புகழ் பாடுன்றார். அதனால் அதுக்கு பேர் திருப்புகழ்னு வந்தது. அதனால் சொல்லுவார், அந்த கடைசி நாள் இந்த நாக்கில் எழுதின ஒரு வயலூர் முருகனும். அதனால் நிறைய திருப்புகழில் வயலூர் முருகனை ஜாயின் பண்ணுவார் அருணகிரியினுடைய பாடலில். அதனால் சொல்கிறார், எழுதலம் புகழ் காவேரி ஆழ்வினை சோழ மண்டல மீதேரி மனோகரா ராசகம்பீர நாடாளம் நாயகா வயலூரானவர். அப்படிப்பட்ட மகானவர். 16,000 பாட்டு பாடினார். கட்சியில் கட்சிது 6,000 பாட்டு தான், மீதி 10,000 பாட்டு போயிடுச்சு. தினக்கு 700 வருஷம் தான் ஆகுது. அந்த மாதிரி 12 வருஷம் இந்த மௌன பாடம் வாங்குறவங்க புருஷங்கிட்ட பேசாத, பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல், பிள்ளைங்கக்கிட்ட பேசாமல், சொத்து சுகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மௌன பாடம் பிறவியே ஒழிச்சிடும். அவ்வளோ வலிமையானது மௌன பாடம்.
ஆனால் அதை பண்ண முடியலையே. 10 நிமிஷம் இங்கே வீட்டு உள்ளே போய் உட்காந்தான்னா இங்கே புருஷன் பொண்டாட்டி உட்காந்துட்டான்னா புருஷன் கூப்பிட்றான், புருஷன் உட்காந்துட்டா பொண்டாட்டி கூப்பிட்றேன். அப்புறம் மௌனப்பாடம் எங்கே பண்ணுறது? இதுதான் தடையாகுது. ஏன்னா இது அவசர உலகம். ஓடி ஓடி திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற மாதிரி ஓடி சம்பாரிச்சா தான் குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ அவனால் அமைதியாக உட்கார முடியாது. இது மகான்களுக்கு சாத்தியம். ஆனால் இதை தொடர்ந்து உன்னால் முடிகிற வரைக்கும் அதுங்கிட்ட உறவாடிக்கினே இரு. அது ஒரு காலத்தில் நல்ல வழியை காட்டிடும். அதுக்குன்னு முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா எந்த காலத்துலையுமே உன்னை அதை தொட முடியாமல் போயிடுவேன். அதுக்காக அந்த மௌன பாடம். இந்த பாதைக்கு வருபவர்கள், குறிப்பாக நம் ஆசிரமம் வருபவர்களுக்கு மது, மாமிசம், பெண்பால் இந்திரியம் விடுவது, இரவு உணவு பழக்கங்கள், குறிப்பாக உணவு பழக்கங்கள் பொதுவாகவே என இன்னும் பல கட்டுப்பாடுகள் உண்டு. இதை கட்டுப்பாடாக நினைத்து அடக்க வேண்டுமா, இல்லை இந்த பாதைக்கு வரும்போதே இதையெல்லாம் பொய் என்ற நிலையில் வர வேண்டுமா? எல்லாருக்கும் அந்த பக்குவம் இல்லை சாமி. முதல்ல நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனால் தூங்கி வந்து அப்படியே போயிடுமா? இல்லை குளிச்சுட்டு அதுக்கேற்ற ஒரு புது துணியோ இல்லை பழைய துணியோ துவச்சி போட்டு கூட போவோம். அழுக்கு துணியெல்லாம் போட்டு போக மாட்டோம், நாமளும் அழுக்காக வைக்க மாட்டோம். அப்போ கோயிலுக்கு போனால் இப்படி தான் போகணுன்னு நமக்கு ஒரு அறிவு இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், வெளியே ஃபோன் பேசின்னு போவோம். ஹாஸ்பிட்டலில் போய் ஃபோன் பேசின்னு உட்காந்துப்போமா? பேச மாட்டோம். அப்போ ஹாஸ்பிட்டலோட அமைதி கிடக்கூடாது. அங்கே நோயாளிலாம் இருக்கிறாங்கன்னு ஃபோனை சைலண்டில் போடுவோம், இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். அப்போ எங்கே போகணுன்ற நாலேஜ் வரும்போதே அதுக்கான தயார் நிலையில் வந்து அப்போது இங்கே போனோம். அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறார், ஞானம் தான் முடியும்னு சொல்கிறாரு. உன்னையே நீ யாருன்னு உனக்கு காட்டி கொடுக்குற ஒரு வழி இருக்குப்பா, அதை வேணும்னா வான்னு கூப்பிட்றாரு. அப்போ அங்கே போனோம்னா நான் எப்படி போகணும், எந்த பக்குவத்தில் போகணுன்னு முதல்ல அந்த பக்குவம் எனக்கு இல்லைன்னா அந்த பக்குவத்தை நோக்கி நான் போகணும். எதை ஒன்றா சாப்பிட்டுன்னு இருந்தேன், முதல்ல அதை நிறுத்தணும். மொத்தமாக நிறுத்த முடியலையா, ஒரு விரதம் மாதிரி வச்சுக்கோ. வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டுன்னு இருந்தேன், நேரங்காலம் இல்லாமல். வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன், செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன்னு முதல்ல அதுக்கு ஒரு கட்டுத்திட்டத்தை முதல்ல கொண்டு வா. நம்ம முன்னோர்கள் வச்சது அதுதான் காரணம். விரதம்னு வச்சது சாமி கும்பிட்றதுக்காக வச்சது இல்லை. உன் வாழ்க்கையில் உனக்கே ஒரு புடிமானம் வேணும். நீ தான் உன் வாழ்க்கையை நடத்தணும், வாழ்க்கை ஒன்று நடத்தக்கூடாது. அது நம்மளை அறியாமலே பெரியவங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு கிடைச்சா கூட செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டேன், எனக்கு கிடைச்சா கூட வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டேன், எனக்கு கிடைச்சா கூட சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். அப்போ நான் தான் வாழ்க்கையை வாழறேன். புரியுதுங்களா? ஆனால் வாழ்க்கை போகிற போக்கில் போனால் எது கிடைக்குதோ அதை சாப்பிட்ருவேன். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கத்தை முதல்ல கொண்டு வராங்க, நம்மளை அறியாமலே. நீ இப்படி தாண்டா இருக்கணும், நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளை அறியாமலேயே நம்ம வாழ்க்கையில் பெரியவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை அடையணும்னா அதுக்கான பக்குவம் நமக்கு இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும். அப்போ அந்த பக்குவம் வேணும்னா என்ன பண்ணோம், முதல்ல நடை, உடை, பாவனை, இது மூணுத்துலேயும் எப்படி ஒன்றா இருந்த விஷயங்களை போய் இப்படி தான் இருக்குதுன்ற, இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு முடிவை கொண்டு வரணும். அந்த வழியில் நிற்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணணும். அதை பண்ணிவிட்டு இனிமேல் என்னால் இந்த பாடம் வாங்கினா இருக்க முடியும்னு எப்போ தோணுதோ அப்போ வந்து பாடம் வாங்கினா அவங்க எப்போவுமே மனம் தளராமல் போய்கிட்டே இருப்பாங்க. இல்லை ஏதோ சொல்லினுக்கிறாரு, நல்லா தான் இருக்குது கேட்கறதுக்கு, சரி போய் பார்த்தா என்ன அப்படின்னு போனால் போகிற விஷயங்கள் கஷ்டமாக இருந்தால் பாதியிலே திரும்பி விட்டுட்டு வந்த வழியை பார்த்து போயிட வேண்டியது தான். அப்போ முதல்ல நாம் தயாராகிடும் சாமி. இந்த விஷயமே அதுதான். ஐயா வந்து யாரும் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னதே கிடையாது. ஒரே விஷயந்தான் சொல்லுவார், நீ பாடத்தை பண்ணு. நீ பாடம் பண்ண 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 ஒருவேளை உன்னால் முடியாத விஷயங்கள் கூட இந்த பாடத்தின் மூலிமா முடியும். உன்னால் விட முடியாத விஷயங்களோட இந்த பாடம் உன்னை விட சொல்லிடும். அப்போ உனக்கு வலிக்காது. நீயா விடணும்னு ஒரு முயற்சியை எடுத்தோம்னா உனக்கு வலிக்கும், இல்லை திருட்டுத்தனமாக அதை பண்ண சொல்லும். ஆனால் இந்த பாடம் பண்ண 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 அது மேலே இருந்த ஆசைகள் நமக்கு விட்டுடும். இதில் என்ன இருக்குது அப்படின்ற கேள்வி நமக்கே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது கிடைச்சா கூட நான் அனுபவிக்க மாட்டேன். அந்த கேள்வியை தான் மனசில் வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடமும். நீயா ஏதாவது விடணும் முயற்சி பண்ணனா விடவே முடியாது. அது கும்பலில் இருக்கும்போது நான் ஒழுக்கமாக இருக்கலாம், தனியாக இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கணுமே. அங்கே என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் எப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரியாது, நான் கெட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். ஆனால் இந்த பாடம் பண்ண பண்ண எங்கே போய் பண்ணுறோம், கும்பலாக பண்ணுறோம், தனிமையாக தான் பண்ணுறோம். அப்போ தனிமையிலே நீ தெரிஞ்சிட்டேன்னா நீ எங்கே போனாலும் உன்னை யாரும் கெடுக்க முடியாது. அதுதான் ஐயா சொல்கிறாரு.
ஐயா வந்து எந்த சட்டத்திட்டமும் போடல. ஒரு சில ஆசிரமங்கள்லாம் இவ்வளோ சட்டத்திட்டம் இருக்குது, அப்பயாசிக்கு இவ்வளோ சட்டத்திட்டம், ஆசிரமத்தில் இருக்கிற இவ்வளோ சட்டத்திட்டம்னு இருக்குது. ஆனால் நம்ம ஆசிரமத்தில் எந்த சட்டத்திட்டமும் இல்லை. ஒன்னே ஒன்று, நீ பாடத்தை பண்ணு. பாடம் பண்ணால் சட்டத்திட்டம் யாரும் உனக்கு போட வேணாம், நீயே உனக்கு போட்டுப்ப. உண்மைதான் சாமி. அந்த சட்டத்திட்டங்கள்லாம் இல்லாதனால நான் வந்தேன். ஆ அதுக்கப்புறம் தான் எனக்குள்ளேயே ஒரு சட்டத்திட்டம் வந்துச்சுல்ல, அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ நான் இப்படி தான் இருப்பேன், நம்மளே முடிவு பண்ணிட்டோம். ஆமாம். அந்த ஒழுக்கத்தை இந்த பாடம் முதல்ல கொண்டு வந்துடும். நான் பெரிய மகான் ஆவானா, ஆனால் மனுஷனா வாழணுமா? அந்த மனுஷனா வாழறதுக்காக இந்த பாடம் வரும் சாமி. அதுதான் ஐயா வந்து காலம் ஃபுல்லாக சொல்லியிருந்தது. நீ அதுவாயிடுவேன் இதுவாயிடும்லாம் வந்துடாத, அந்த மாதிரிலாம் இங்கே ஆக முடியாது. முதல்ல அதெல்லாம் ஆகணும்னா முதல்ல நீ மனுஷனா மாறணும். வால் இல்லை ஆனால் குரங்கா இருக்கிற, கொம்பு இல்லை மாடா இருக்கிற, நகை இல்லை நீ புலியா இருக்கிற, எதுவும் இல்லை ஆனால் மிருகத்தோட எல்லா இயல்பும் உனக்குள்ள இருக்கு. அப்போ நீ என்ன மாறணும்? முதல்ல மனுஷனா மாறணும். மனுஷனா மாறினா அப்புறமா மகானா மாறலாம். சாவறதுக்குள்ள மனுஷனா வர, மனுஷனா தான் இறைவன் படைச்சான். வாழும்போது மாறிட்டேன் நான். என்னோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னோட குணத்தையும் செயலையும் மாற்றிக்கினே வந்துட்டேன். ஐயா மாதிரி ஒருத்தர் வந்து தான் நம்மளை தட்டி தட்டி போதும்பா நிறுத்து, இந்த வாழ்க்கை இப்படியே போகிறோன்னா மரணம் தான் நிச்சயம், பாவத்தோட சம்பளம் மரணம். பாவம்னா எதை சொன்னார்? மூச்சை தான் சொன்னார். இது அதிகமாக நீ சம்பாரிச்சேன்னா மரணத்தில் போய் முடிஞ்சிடும், அதை முதல்ல நிறுத்து. உனக்கு வாழ்க்கை நான் என்னன்னு காட்டுறேன், அந்த வாழ்க்கையை வாழறதுக்கான வழியை காட்டுறேன். இந்த வாழ்க்கையும் வாழலாம், அந்த வாழ்க்கையும் வாழலாம், எதுக்குமே குறை இல்லை. எந்த வாழ்க்கை? இல்லற வாழ்க்கையும் உன்னால் வாழ முடியும், ஞான வாழ்க்கையும் உன்னால் வாழ முடியும். ஒரே டைமில் ரெண்டுமே உன்னால் பண்ண முடியும். இதில் எதுவுமே எதுக்கும் தடை இல்லை. அனுபவிக்கிற உன் மனசில் தான் தடை இருக்குது அப்படின்னு அந்த மனசை பக்குவப்படுத்துறதுனால இப்போ நம்ம எல்லாரும் ரெண்டு வாழ்க்கையும் வாழ்ந்து தான் இருக்கிறோம். சரிங்களா? அப்போது எதை சீர்படுத்தின்னு உள்ளே வரணுமோ அதை சீர்படுத்தின்னு உள்ளே வந்துட்டா ஞானம்ன்றது நிச்சயம், இல்லைன்னா அது நிலைக்காது. அப்போ வரவங்க அதுக்கான பக்குவத்தோடு வரணும் சாமி. அதுதான் அடிப்படை.